ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே நாகூர் விளாக் பார்ட் 1 பார்த்தாச்சு. இது நாகூர் விளாக்கோட பார்ட் 2. இப்போ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாகூரில் இருந்து நாகூர் கடற்கரை பள்ளிக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இங்கே சுற்றி வர ராட்டன்துறை இதெல்லாம் இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி கடல் சுற்றி வர க்ரீனிஷாக இருந்துச்சு, சுற்றி வர செடியாகவும் இருந்துச்சு. அப்புறம் இந்த கார்லாம் கிட்ஸுக்கு ஓட்டுற மாதிரி இருந்தது. நாகூர் தர்காவுக்கு வரவங்க எல்லாமே இந்த நாகூரில் இருக்க கடற்கரை பள்ளிக்கு வந்துட்டு தான் போகிறாங்க. இங்கே நாகூர் பாவா 40 நாள் தவம் இருந்தாராம். அந்த இடம் தான் இந்த இடம். இந்த இடத்துல தான் இந்த தர்கா கட்டியிருக்காங்க. இது ரொம்ப விசேஷமான தர்கா. இங்கே நேர்ந்துக்கிட்டவங்க எல்லாமே இங்கேயே கடை இருக்குது. அங்கேருந்து போர்வை வாங்கி பொத்துறாங்க. நாங்களும் இங்கே துவா கேட்டுட்டு யாஷின் ஓடிட்டு பின்னாடி இருக்க கடலுக்கு போகலான்னு இப்போ நாங்கள் துவா கேட்டு ஜியாத் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ ஒருத்தவங்க வாங்கி போர்வை கொடுக்குறாங்க. அவங்க அதை துவா செய்து ஓதி குத்துறாங்க. இங்கே வரும்போது எங்கள் ஆலியா கேட் மாதிரி ஒரு பூனை அழைச்சிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பாடாக்கியும் சாப்பிட்றாங்க. பின்னாடி இடம் இருக்கனால தாராளமாக உட்காந்து சாப்பிட முடியும். இப்போ நாங்கள் நடந்து அங்கே இருக்க கடலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். நாகூர் தர்காலேருந்து வர்றதுக்கு இங்கே ஆட்டோ வசதி நிறையா இருக்குது. அதுலேருந்து வந்தால் இங்கேயே இறக்கி விட்றாங்க. இங்கேருந்து போகிறதுக்கும் இங்கேயே நிறைய ஆட்டோ வசதி இருக்குது. இங்கேருந்து சொன்னாலும் நம்ம இறக்கி விட்றாங்க. கிட்டத்தட்ட 70 ருபீஸ்குள்ளேருந்து 50 ருபீஸ் வரையும் வாங்குறாங்க சார்ஜு. இப்போ நாங்கள் கடலுக்கு போயிட்டோம். நிறையா பேர் குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் காலையில் நினச்சி கொஞ்ச நாள் அப்படியே காமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். இங்கே குதிரை சவாரியும் நிறையா பேர் போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள், குதிரை சவாரி 100 ரூபா என்னமோ சொன்னாங்க. நாங்கள் நேரமே இங்கே வந்துட்டோம். இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீலாக இருந்தது. பாருங்கள், நாங்கள் இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கால் நினைக்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே நிறைய கிட்ஸுக்கு கேம்ஸ் ராட்டன்துறையெலாம் இருக்கனால ஜாலியாக இருந்தது. பக்கத்தில் இந்த மாங்காய், பைனாப்பிள் இந்த மாதிரி கடையும் இருந்தது. சால்ட்டு பெப்பர்லாம் போட்டு தருவாங்க. அதெல்லாமே 50 to 20 வரையுமே ஒரு பீஸு. மாங்காய் மட்டும் செட்டாக 30 ருபீஸு. இப்போ உங்களுக்கு நான் சுற்றிலும் இந்த கடையில் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எல்லாருமே இங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கால் மட்டுமே நினச்சி அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். கடல் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. நிறையா பேர் காலையில் வாக்கிங் போகிற மாதிரி நாகூர் தர்காவில் ஃபஜருக்கு ஜியாத் பண்ணிவிட்டு அங்கேருந்து நடந்து இந்த கடற்கரை பள்ளிக்கு வந்துடுறாங்க. அதுவும் இந்த மாதிரி சூப்பராக நடக்கிறது ஒரு என்ஜாயிங் தான் சொல்லலாம். அங்கே இருக்க சுற்றி வர கடைகள் அது எல்லாமே பார்த்துட்டு வர்றது சூப்பராக இருக்கும். நாங்களும் பாதி தூரம் நடந்து வந்தோம். அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி வந்துட்டோம். இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் இருக்க அல்பைக் மந்தி பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். இப்போ வாங்க நம்மளாம் சாப்பாடு உள்ளே போகிறோம். இங்கே வெளியே இருக்க ஆம்பியன்ஸு பயங்கர சூப்பராக இருந்துச்சு. இங்கே குல்ஃபியும் மந்தி பிரியாணியும் சூப்பராக இருக்கும். இங்கே மந்தி பிரியாணியில் என்னென்ன டைப் இருக்கா அப்படின்னா, சிக்கன் மந்தி பிரியாணி, மட்டன் மந்தி பிரியாணி, ஃபிஷ் மந்தி பிரியாணி, இது எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் நாகூர் தர்கா ஜியாத் பண்ண வரீங்களா, கண்டிப்பாக இங்கே நாகப்பட்டினத்தில் இருக்க இந்த அல்பைக் மந்தி பிரியாணிக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டு, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. இங்கே அதே மாதிரி குல்ஃபியும் ஃபேமஸ்ஸு. குல்ஃபியில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. பிஸ்தா குல்ஃபி, குலாப் ஜாமுன் குல்ஃபி, நட்ஸ் குல்ஃபி, ட்ரை நட்ஸ் குல்ஃபி, இந்த மாதிரி நிறைய குல்ஃபி இருந்தது. எல்லாமே 50 ரூபா 60 ரூபா தான், ரொம்ப சீப்பாக இருந்தது. இங்கே பாருங்கள், ஃபேமிலிக்கான தனி ரெஸ்டாரண்ட்டுன்னு இதை சொல்லலாம். ஒவ்வொருக்கும் தனித்தனி பிளேஸ் இருந்ததுனால ஸ்க்ரீனும் இருந்தது. நம்ம ஃபேமிலியாக போய் இங்கே உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப நீட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே 10-15 பேர் வந்தாலும் அதுக்கு தனி ஹால் இருக்குது. ஏசி ஹாலும் இங்கே இருக்குது. நாங்கள் மந்தி பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கேருந்து சாப்பிட்டுட்டு எங்களோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னா, வேளாங்கண்ணி பீச் தான். அதையும் நான் உங்களுக்கு காட்டுவேன். நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ நீங்கள் ஒரு பார்ட் 1 பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்ட் 1 பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் நீங்கள் எனக்கு துவா பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாகூர் பாபாத்தை துவா பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். கண்டிப்பாக நீங்கள் பார்ட் 4 வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. பார்ட் 3 வீடியோவும் பார்த்துருங்க.